ஆக 5ஆம் இடமும் குருவும் ஜாதகத்துல நல்லா இருக்கணும். அவங்க ஜாதகத்துல அது மட்டுமல்ல, அந்த 5ஆம் இடம்ங்கிறன்னு சொல்லக்கூடிய புத்திரஸ்தானத்துக்குரிய குழந்தை ஸ்தானத்துக்குரிய கிரகம் நல்ல இடத்துல இருக்கணும். அவர் நல்ல நட்சத்திர சாரத்துல இருக்கணும். கரெக்டா பாருங்க, நீங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லை, யாருக்கெல்லாம் டிலே இஷ்யூஸ் இருக்குது, கிட்ஸ்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னா அவங்களுடைய 5ஆம் இடம் அந்த குழந்தை ஸ்தானத்துக்குரியவர் ஒன்று அந்த இடத்துல ராகு இருப்பாரு, அல்லது கேது இருப்பாரு, அல்லது சனி இருப்பாரு. அப்படின்னா 5ஆம் அதிபதி 8ஆம் இடத்தோட இருப்பார். 8 ஸ்ட்ரகிள், பிரச்சனை, மனவேதனைகள், இது அவங்க குழந்தைகளால் இருக்க வெளியே சொல்ல முடியாது. இதுதான் இருக்கும். நீங்க பார்த்து எத்தனை ஜாதகம் வேணா அனலைஸ் பண்ணுங்க, இப்படிதான் இருக்கு. இதையெல்லாம் மீறி அவங்களுக்கு கிட்ஸ் கிடைக்கணும்னா அவங்க ஜாதகம் இன்னும் கொஞ்சம் வலுவா இருந்தால் மட்டும்தான் அந்த ட்ரீட்மெண்ட்டே சக்சஸ்ஃபுல் ஆகும். இல்லைன்னா சக்சஸ் ஆகாது. அதுவே 1 2 டைம் இந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் போய் அப்புறம் சக்சஸ் ஆனவங்க இருக்காங்க. மேக்சிமம் இப்போ எல்லாமே உங்களுக்கு ட்வின்ஸ் தான் பிறக்கிறதுக்கு தெரியும் உங்களுக்கு. இதுதான் காரணம், வேற ஒண்ணு. ஓகே சார், இப்போ இந்த வரமே சாபமானால், அதாவது குழந்தைகள் வந்து ஆட்டிசம் இந்த மாதிரி குறைபாடுகளோட பிறக்கும்போது நம்ம இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைகளை பார்த்துக்கலாம் சார், ஆனா நமக்கு அப்புறம் அந்த குழந்தை நிலை என்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த பெற்றோர்கள் இறந்து பிறப்பார்கள் அப்படிங்கறத நிதர்சனமான உண்மை சார். அதை வந்து முன்கூட்டியே ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து வராம ஏதாவது பண்ணக்கூடிய பரிகார முறைகள் இருக்கா? பரிகாரங்கிறது அந்தந்த ஏரியால அந்தந்த ஜோடர்கள் தகுந்த மாதிரி சொல்லக்கூடிய விஷயங்கள். பொதுவாக நம்ம இது மாதிரி குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு குழந்தைகள ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன, முதல்ல நான் சொன்னது கிரகம் வந்து உங்களுக்கு குரு தான். அவருடைய அனுகூலம் தான் நமக்கு பிரதானமாக வேணும், யாராக இருந்தாலும் சரி. அப்போ குருவுக்குரிய கிரகம்னு எடுத்துக்கிட்டு தெய்வம்னு எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தா நமக்கு திருச்செந்தூர் தான் முக்கியம். அப்போ அங்கே வழிபாடு பண்ணுறது ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் போக முடியாது, நாங்கள் வேற்று மதத்தை சார்ந்தவங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை, எங்களுக்கு திருச்செந்தூர் தெரியாது, அவ்வளோ தூரம் போக முடியாதவங்கலாம் இருப்பாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுறது, குழந்தை வேணும், குழந்தையா நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க குழந்தையே நம்ம குழந்தையா பாவிக்கணும் ஃபர்ஸ்ட். அடுத்து எந்த ஜாதி மதமாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம இனிப்பு வாங்கி கொடுத்தாலே, ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுத்தாலே போதுமானது. இதை நான் என் யூடியூப்லேயும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன். வேற ஒன்றுமே பரிகாரமே எனக்கு நம்பிக்கை இல்லை, நான் பரிகாரம் பண்ண மாட்டேன், நான் மெடிக்கலை மட்டுமே நம்புவேன், ஆனால் எனக்கு குழந்தை வேணும், அந்த குழந்தைகளால் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா ஃபர்ஸ்ட் இது. செகண்ட், நான்வெஜ். எக்காரணத்தை கொண்டு நான்வெஜ் சாப்பிடாம இருந்தாலே பாதி பேருக்கு குழந்தை வாய்க்கு கிடைக்கும். ஏன்னா குரு அப்படின்னாலே அந்தனார் அர்த்தம், ஆச்சாரியார்னு அர்த்தம். குழந்தை வேணும்னா குரு ஜாதகத்தில் நல்லா இருக்கணும், சூரியன் நல்லா இருக்கணும். இந்த 2 கிரகம் வலுவாக இருக்கணும்னா நீங்கள் முதல்ல நான்வெஜ்ஜை விடணும். இவங்க எதெல்லாம் எல்லாருமே ஞாயிற்றுக்கிழமை தான் நம்ம சண்டேனா ஹாலிடே, சண்டேனா நான்வெஜ்ஜுங்கிற மாதிரி கான்செப்ட் உலகம் முழுதும் வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எத்தனை கோயில் போனாலும் இந்த நான்வெஜ்ஜுக்கும் தெய்வத்துக்கும் வெகு தூரம். குழந்தை பாக்கியத்தில் அது ஒரு முக்கியமான தடை. இதையெல்லாம் அவாய்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இறையர்களால் உங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள். நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படியே குழந்தை பிறந்த அந்த ஆர்டிஸ்ட் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஏதாவது இறைவன் ஏதாவது அனுகிரகம் பண்ணுவார்.